friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி வந்து நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களோட கரண்ட் ஃபீலிங், உங்களோட பர்சனுக்கும் உங்களுக்கும் உங்களோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது, என்ன நெக்ஸ்ட் லெவல் உங்களோட லவ் பாண்டிங் எப்படி போக போகுதுன்னு பார்க்குறோம். அதே நேரத்தில் 48 hours வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன சர்ப்ரைசிங் கிஃப்ட் உங்கள் ஃப்ரெண்டு உங்களோட லவ்வர், ஓகேவா, உங்கள் பர்சன் உங்ககிட்ட ஏதாவது சர்ப்ரைசிங் உங்களுக்கு கொடுக்குறாரா, இல்லை நீங்கள் அவருக்கு கொடுக்க போகிறீங்களா, உங்கள் லவ் பாண்டிங் எப்படி போக போகுது வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே, ஓகேவா, பார்க்கலாமா. மைக்கேல் நம்மளோட சாமுவேல் ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, அவரோட கைடன்ஸ் தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம், ஓகேவா. சாமுவேல் ஏஞ்சலை மனசில் நிறுத்திக்கோங்க. இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3, ஓகேவா. ஃபஸ்ட்டு பைலுக்கு ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட், செகண்டுக்கு வந்து க்ரீன் கலர், தேர்டுக்கு வந்து ரெட் கலர். நீங்கள் இந்த கலர்ஸ் வச்சு இந்த பிரமிட் வச்சு கூட சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ரூட் சக்ரா, ஹார்ட் சக்ரா அண்ட் த்ரோட் சக்ரா, அந்த சக்ராஸ் வச்சு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், சரியா. சரி, இப்போ வந்து பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இது வந்து உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடுக்குது, அதுக்காக தான் லைக் கொடுத்துருங்க. நீங்கள் பவுண்ட்ரிக்குள்ளே வந்துடுறீங்க, சேனலுக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது உங்களோட ஆரா கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக பதிவிடுறீங்க, அதனால் உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும், ஓகே. சரி வாங்க, இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் வித்தின் 48 ஹவர்ஸில் உங்களுக்கு என்ன சர்ப்ரைசிங் கிஃப்ட் இருக்குது, உங்கள் லவ் பாண்டிங்கில் என்ன லெவல் போகுது, உங்கள் பர்சன் அல்லது நீங்கள் என்ன இந்த உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் மூமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்க்கலாம், சரியா. கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்ட்டு. Worth waiting for. Divine timing is at work in your love life. நீங்கள் உங்களோட இன்டென்ஷன் வச்சுருக்கீங்க. இது வந்து நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் இப்போ கரண்ட்டில் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்க, இன்னும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மைண்டில் தாட் இருக்கா என்ன. டிவைன் டைமிங் இருக்குது, அந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் காத்திருப்பு வேணும். உங்கள் லவ் லைஃப்காக டிவைன் வந்து உங்களுக்கான அந்த விஷயங்களை அலைன் பண்ணி உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு இட் வில் டேக் டைம். ஸோ ரொம்ப அவசரப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறதுக்கு அது ஒர்த்தாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கான ஏதோ ஒரு பெரிய சர்ப்ரைசிங் ஏதோ மெசேஜ் இல்லை சைன் உங்களுக்கு தெரிய போகுது. இவ்வளோ நாள் நான் காத்திருந்ததுக்கு ஒரு பலன் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் ஹெட்டிங்கே வந்து ஒர்த் ஃபார் வெயிட்டிங், ஓகேவா. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் காத்திருந்தது வீண் போகலை அப்படி சொல்லுவாங்கள்ல தமிழில். ஸோ தட் அந்த மாதிரி. ஸோ உங்களோட காத்திருப்பு வீண் போகாது அப்படின்ட்டு உங்களை வந்து சாமுவேல் ஏஞ்சல் தைரியம் கொடுக்குறாரு, கைட் பண்ணுறாரு, புரியுதா. சரி, ஃபர்தராக நம்ம வந்து டாரூட்டில் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்களா, இல்லைன்னா சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு இருக்குமே அந்த மாதிரி ஏதாவது வாய்க்கா வரப்பு தகராறில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா. ஏதோ சம்திங் இருக்குதுப்பா. ஆனால் பைல் 1 சூஸ் பண்ணவங்க சம்திங் ஏதோ கொஞ்சம் இப்போ ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கும் உங்கள் நபருக்கும், நீங்கள் பார்க்குறது மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் இடைவெளி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு சிலர் சிங்கிளாக கூட இருக்கலாம். ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இன்ட்யூஷன் அப்படி தான் வருது. சரி, இருந்தாலும் டாரூட்லேயும் பார்த்துடுறேன், ஓகேவா. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவரோட நம்பர் வந்து 44455. இதெல்லாம் வந்து சாமுவேல் ஏஞ்சலோட நம்பர். அவரோட அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். கமெண்ட்டில் தேங்க் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள், பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு சூப்பரான கைடன்ஸ். கவலைப்படாத, நீ காத்திருந்ததுக்கு காத்திருப்பு வீண் போகாது, அதுக்கான பலன் இருக்குது அப்படிங்கிறாரு. எஸ் நீங்கள் பார்க்குறவங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்க. நீங்களாம் 35 அபவ் 35ல் இருக்கீங்க ஒரு சிலர். எஸ்,
என்னப்பா இப்படி வந்து இப்படி கொத்தா வந்து விழுது. சாய்ராம். கண்டிப்பாக ஒரு சிலர் சிங்கிளாக இருக்கீங்கப்பா. சிங்கிளாக இருக்கீங்க. நியூ பார்ட்னருக்காக வெயிட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக மேரேஜ் ஆகிட்டு சிங்கிளாக இருக்கீங்க. ஃபஸ்ட் அந்த மேரேஜ் லைஃபு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. உங்களோட மெயில் எனர்ஜி உங்களை வந்து மேபி ஏமாற்றிருக்கலாம். அவர் உங்களுக்கு நிறைய வழிகள் கொடுத்துருக்குறாங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். எஸ், நிறைய அதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணிட்டீங்க. ஸோ இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா, மெயில் எனர்ஜி உங்களை வந்து ரொம்ப எப்படின்னா, அவர் ரொம்ப வெல் செட்டில்டான பர்சன், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் கூட இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பர்சன் மேபி உங்களுக்கு இந்த இது காரணமாக இருக்கலாம். ஒரு சிலர் நீங்கள் பார்க்குறவங்க வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களை ஏமாற்றிருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு 5 இயர்ஸ் கம்மியாக இருக்கலாம், இல்லைனா சேம் ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. 35, 40 அந்த மாதிரி 40க்கு மேலே கூட இருக்கலாம். நீங்களும் நல்ல போஸ்டிங்கில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. மணி இன்கம்லாம் நல்ல ஃப்ளோலாம் இருக்கும் உங்களுக்கு. ஒரு பிஸ்னஸ் பர்சன் மாதிரி கூட இருப்பீங்க. வெல் செட்டில்டான பர்சன் மாதிரி தான் நீங்களும் தெரியுறீங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப பேலன்சிங் இல்லாமல் இருக்கீங்க. இந்த ஃபீமேல் எனர்ஜி கொடுத்த அந்த வலினால் நீங்கள் ரொம்ப வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்கீங்க. ஆனால் சிங்கிளாக தான் இருக்கீங்க. இந்த மெயில் எனர்ஜி இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். இப்போ எனக்கு ஒரு இன்ட்யூஷனில் என்ன வருதுன்னா, ஒரு மெயில் எனர்ஜி நீங்கள் வந்து ஃபீமேல் எனர்ஜியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, சிங்கிளாக இருக்கீங்க இப்போ நீங்கள் கரண்ட்டில். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் சில முயற்சிகள்லாம் எடுத்திருக்கீங்க. விர்ச்சுவல்ஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஏதோ ஸ்டெப் எடுத்திருக்கீங்க. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஒரு சிலர் வந்து 25, 30க்கு கீழே இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு மதர் கேரக்டரில் இருக்கிறவங்களால் அழுத்தப்பட்டிருக்கீங்க, லாக் ஆகியிருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ரீடமும் கிடையாது. அவங்க வந்து ரொம்ப இந்த இதெல்லாம் என்ன பிளாக் மேஜிக் பண்ணுறது, இந்த விர்ச்சுவல்ஸ் எல்லாம் அதிகமாக பண்ணுறது, சடங்கு இதெல்லாம் அதிகமாக பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப சீக்ரெட்டாக இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் நிறையவே வந்து வேலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. மேபி அவங்க மதர்-இன்-லா இல்லைனா மதர் இல்லைனா கசின் அந்த மாதிரி இருக்கலாம் மேபி. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் இந்த மெயில் எனர்ஜி இப்போ நான் வந்து இந்த பிலோ 20, 30, 25 இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர்னால லாக் ஆகிருக்கீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் குரூப் சொன்னால, நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ். ஒரு சிலர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருக்கலாம். ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசிலாம் ஒரு 10% இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்காங்க. ஓகேவா? ஒரு ஃபீமேல் எனர்ஜி தான் உங்களை வந்து ரொம்ப மதர் கேரக்டரில் இருக்கிறவங்க. அவங்க விர்ச்சுவல்ஸும் அதிகமாக பண்ணுவாங்க. அவங்களால அழுத்தப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஃப்ரீடம் இல்லை. உங்களுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க. பட் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து அவங்க இது பண்ணுற மாதிரி தெரியல, சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. ரொம்ப உங்களை வந்து லாக் பண்ணிட்டாங்க விர்ச்சுவல்ஸ்லாம் செஞ்சு. இப்போ இன்னொரு மெயில் எனர்ஜி சொன்னோம் இல்லையா, அவர் வந்து சிங்கிளாக இருக்கீங்க. நிறைய உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, உங்களோட அந்த பாஸ்ட் பர்சனும் சரி, நிறைய ஏமாற்றங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சரியான ரெஸ்ட்டு கிடையாது உங்களுக்கு. சாப்பிட்றது கூட ஏதோ கடமைக்காக சாப்பிடுவீங்க. பசிக்கு உடம்புக்கு ஒருத்து அந்த சாப்பாட்டில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அதே மாதிரி செய்கிற வேலையில் ஒரு கவனம் எதுவுமே இருக்காது. அப்படியா? ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்குது. உங்களோட 6ஆம் சக்கரா ரொம்ப வீக்காக இருக்குது கைஸ். அதே மாதிரி உங்களோட ஆழ்மன பதிவு ரெக்கார்டு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணுங்கள். சரி பண்ணிங்கன்னா இவங்க அலைன் பண்ணி கொடுக்குற இந்த விஷயம்
நீங்கள் மனசில் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. அதனால தான் இந்த கார்டு வந்துச்சு. நீ வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு அதாவது உன்னோட இந்த இது வந்து வீண் போகாது. உன்னோட வெயிட்டிங் பீரியட் வந்து நான் இவ்வளோ நாள் காத்துட்ருக்கேன், எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, என்னோடய லைஃப்பில் ஏதாவது நடக்குமா நல்லது, என் ஃபேமிலி பாண்டிங் சரியாகுமா, திரும்ப ரீஜாயின் பண்ணுவாங்களா, அது மாதிரி உங்களுக்கு கேள்வி இருக்குது கண்டிப்பாக. ஆமாம், நான் கமெண்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். பிரேக்கில் தான் இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் கூட பிரேக்கில் தான் இருக்கீங்க, அந்த மெயில் எனர்ஜி. ஓகேவா? நீங்கள் ஒரு சிலர் வந்து நியூ பிகினிங்ஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க, இல்லை நியூ லைஃப்க்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப யோசனை தான் உங்களுக்கு. உங்கள் லைஃப்லேயும் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. தேர்ட் பார்ட்டினால தான் இந்த இது உங்களோட எதிர்பார்ப்பு ஏதாவது நடக்குமா அப்படின்னா நீங்கள் இதிலேருந்து ஹீல் ஆகணும். அதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது, ஆனால் அந்த வாய்ப்புகளை நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. நான் சொன்னேன்ல, நிறைய பேருக்கு வந்து உங்களோட பிளாக்கேஜஸ் என்ன பண்ணுதுன்னா கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடுக்குது. அதனால் லைக்கு கொடுங்க. லைக் கொடுக்கும்போது சேனலுக்குள்ளே நீங்கள் உங்களோட எனர்ஜி வந்து ஸ்ட்ராங்காக பதிவிடுறீங்க. ஸோ சேனலில் உங்களோட கான்ட்ரிபியூஷன், நீங்கள் ஒரு சைடில் இருக்கீங்க, உங்களுக்காக இங்கே ப்ரொடக்ஷன் நான் எடுக்கிறேன். யூனிவர்ஸ் நம்மளோட இருக்காங்க, நீங்கள், நான், யூனிவர்ஸ் நம்ம 3 பேர் சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கோம். உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, ஆனால் நீங்கள் அதை கவனிக்கவே இல்லை. நீங்கள் ஸ்ட்ராங்காக எந்த ராசிக்காரங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்குது. உங்களோட ஏஜ் குரூப் பிலோ 30, 25, 20 இருப்பீங்க. ஓகேவா? ரொம்ப யோசனை, அடுத்தது என்ன பண்ணுறது, யார் தேர்ட் பார்ட்டி, உள்ளுக்குள்ளே இந்த தேர்ட் பார்ட்டி யாருப்பா, தேர்ட் பார்ட்டை பற்றி நினச்சி என்னப்பா ஆக போகுது. சரி, கண்டிப்பாக நீங்கள் இதிலேருந்து கொஞ்சம் உங்களை பார்த்து உங்களோட அந்த இது லேக்லேருந்து நீங்கள் வெளில வரணும். வந்தீங்கன்னா நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற எல்லா விஷயமும் பலித்தமாகும். உங்களுக்கான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இறைவன் கொடுக்குறாரு. உங்களோட காத்திருப்பு வீண் போகாதுன்னு சொல்லிட்டார். இந்த வெயிட்டிங் பீரியட் வந்து நல்லதுக்கு தான். டிவைன் டைமிங் ஒர்க் இன் யுவர் லவ் லைஃப். உன்னோட லவ் லைஃப்காக அவங்க அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. உன்னோட காத்திருப்பு நியாயமானது, அது கண்டிப்பாக அதுக்கான ஒர்த்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஒரு சிலர் அதை மிஸ் பண்ணுறீங்க. அதுக்கு காரணம் உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள். நீங்கள் எதுலேயுமே இப்போ ஃபோக்கஸிங் இல்லை, உங்களுக்கு கவனம் இல்லாமல் இருக்கீங்க. சிலர் பேர் அடிக்கடி கொஞ்சம் சிக்காக கூட ஆகலாம். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அவ்வளோதான் இல்லைங்க. இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன், நீங்கள் இந்த லேக்லேருந்து வெளில வாங்க. இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரே பண்ணுற விஷயம் உங்களுக்கு இறைவன் கொடுக்குறாரு. கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்க சுப்பிரமணிய சுவாமி, செந்தில் ஆண்டவரை வழிபடுறீங்க, முருகர் டிவோட்டிஸ் அண்ட் மைக்கேல் ஏஞ்சல் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி, அதே மாதிரி சாய் பக்தர், ஒரு சிலர் சாய் பக்தராக கூட இருக்கீங்க. அவரோட அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறார். அதாவது குருமார்களோட அந்த கைடன்ஸ் இப்போ உங்களுக்கு சைன் மட்டும் கொடுத்துட்டு இல்லை, கைடன்ஸும் கொடுக்குறாங்க, ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது உங்களோட அந்த இதுவை பற்றி சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஸோ ரெமெடி ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா, உங்களுக்கு ரெமெடி வேணும்னா இந்த வீடியோட எண்டில் நான் அதுக்கான ரெமெடியை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கான லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுங்கள் சந்தோஷமாக. ஓகேவா? ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் இருக்குது கைஸ், ரீகன்சிலேஷன் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும், நம்ம ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல ஃபேமிலியாக வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு எண்ணங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலருக்கு வந்து நியூ பிகினிங்ஸ். ஓகே, உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட 6 சக்கரா இம்பேலன்ஸ் கைஸ், அதை சரி பண்ணுங்கள் கைஸ். ஓகே, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னால கூட இப்போது இந்த வரன் வந்து அதாவது ஒரு சிலருக்கு ரீயூனியன், ஒரு சிலருக்கு வந்து நியூ லைஃப் ப்ரப்போசல் இருக்குது.
ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வந்து தோல்வி அடையுது. அதனால் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க. இதுக்கு காரணம் ஒரு மெயில் எனர்ஜி, ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருப்பாங்க. அபவ் 50, 55, 60 அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. அவங்க ஏதாவது நல்ல ஒரு போஸ்டிங்கில் இல்லைனா ஒரு குடும்பத் தலைவர் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹையர் அத்தாரிட்டி மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு நிறைய உங்களோட அந்த எனர்ஜி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க குடும்பத்தில் தான் இருக்காங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்களை இருப்பாங்க. உங்கள் சுற்றி சொந்த பந்தத்தில் யாரோ ஒருத்தர் இந்த கேரக்டரில் இருப்பாங்க. அவங்க உங்களை எல்லா விதத்துலேயும் ட்ராபேக் பண்ணுறாங்க. ஃபைனான்ஸு, படிப்பு, ரிலேஷன்ஷிப்பு. இப்போ நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் வருத்தம் கூட அவங்களால தான் ஏற்பட்ட மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இந்த இது வந்து பேலன்சிங்காக நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா, கார்டியன் ஏஞ்சல் அடுத்தது தான் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களை வந்து ஸ்டெபிள் ஆக்கிட்டிங்கன்னா இந்த நெகட்டிவிட்டியிலேருந்தும் நீங்கள் இப்போ வந்து ஒரு ஆசோலேஷன் மைண்டில் தான் இருக்கீங்க. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இப்படி ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா. உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணால் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களை பேலன்சிங்காக வச்சிங்கன்னா உங்களுக்கான நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஓகேவா? இதுக்கான சைன் கண்டிப்பாக 48 ஹவர்ஸில் யூ கேன் ரிசீவ் இட். உங்களுக்குள்ளே அந்த தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருந்ததுன்னா டிவைன் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அது வந்து பார்க்க விடாமல் செய்யும். அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் கொடுத்த இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. வீடியோட எண்டில் வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் செஷன் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பர்மனெண்ட் ரெமெடி ஏதாவது வேணாலும் அதுக்கான ரெமெடி சொல்யூஷன் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். 44455 நம்பர் வந்து சாமுவேல் ஏஞ்சலோட நம்பர். அந்த நம்பரை நீங்கள் அடிக்கடி பார்க்குறவங்களா இருப்பீங்க. அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குரு சரணம். இப்போது பைல் 2 இந்த க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறார் சாமுவேல் ஏஞ்சல் பார்த்துடலாமா? இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க என்ன இன்றைக்கி எல்லாருமே கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டியான பர்சனில் வரீங்க. ஒரு சிலர் வந்து ஹீலர்ஸு, டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்க. In 48 ஹவர்ஸில் ஏதோ நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்காம்ப்பா. ஸோ நீங்களாம் வந்து மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லை, புதிய முயற்சிகள் ஏதோ செய்ய போகிறீங்க. இந்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே ஏதோ ஒரு முயற்சியை பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஓகே எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். 48 ஹவர்ஸ் நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க கண்டிப்பாக பாஸ்ட் லைஃப்பில் ஒரு தேர்ட் பார்ட்டினா எப்படின்னா ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருப்பாங்க. உங்களோட ஏஜும் அவங்களோட ஏஜும் பார்த்திங்கன்னா 5 years 10 years அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேபி உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஃபாதராக இருக்கலாம். ஏதோ ஒரு மெயில் எனர்ஜி இது வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. அவங்களால நிறைய வந்து என்னது ஒரு நிம்மதியை எழுந்து தூக்கம் இல்லாமல் தவிக்கிறீங்க. அப்படியா? ஆனால் இந்த இன்னும் வித்தின் 48 ஹவர்ஸில் ஏதோ சம்திங் நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? பட் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் கார்மிக். நீங்கள் வந்து முருகர் பக்தர், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பர்சன் தான் இந்த ரீடிங் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டரில் வந்து ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கலாம். ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஏதோ ஒன்று அதாவது அந்த மாதிரி ரொம்ப
நீங்கள் ரூல் போட்டிங்கன்னா உங்களை யாரும் இது பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ காவல்துறை அந்த மாதிரிலாம். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. முடிவு உங்கள் கையில் கொடுக்குறாங்க. ஹார்ட் பிரேக்கில் தான் இருக்கீங்க. இப்போ கரண்ட் ஃபீலிங் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு எடுத்தவங்க நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பில் தான் இருக்கீங்க. ஓகேவா? இப்போ வந்து உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அன்பேலன்ஸ்டாக இருக்குது. அடிக்கடி வாய்க்கா வரப்பு தகராறுலாம் நடந்துகிட்ருக்கு. இது ஒரு சிலருக்கு. நீங்களும் வந்து ஒரு சிலர் சொல்கிறேன், ரொம்ப சலைச்சவங்க கிடையாது. அவர் 2 அடி பாஞ்சா நீங்கள் 18 அடி பாவீங்க. ஆமாவா இல்லையா? அவங்க 2 அடி அவங்க பாய்ஞ்சாங்கன்னா வாய்க்கா வரப்பு தகராறில் நீங்கள் 18 அடி ஜம்ப் பண்ணி காமிப்பீங்க. அவ்வளோ தைரியமாக தூக்கிட்டு சண்டைக்கு தயாராக இருக்கீங்க. அப்படியா? ஒரு சிலருக்கு வந்து உங்களோட சுற்றி இருக்கிறவங்கள ஃபேமிலி மெம்பர்ஸு இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களை பற்றி அவதூறாக பேசுகிறது, உங்களை பற்றி வேறு விதமாக பேசி உங்களை வந்து ஹர்ட் பண்ணுறது, ஒரு பேலன்சிங் மைண்ட் செட்டு இப்போ உங்களுக்கு இல்லை. ஓகேவா? ஒரு சிலருக்கு இந்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நியூ ப்ரப்போசல் இருக்குது கைஸ். உங்களை பேலன்சிங்காக வைங்க. ஓகே? அப்போ தான் அந்த நியூ பர்சன் வந்து அவங்க நல்லவங்களாக வந்தால் கூட உங்களோட அந்த சில நெகட்டிவிட்டிஸ் அவங்கள ஸ்பாயில் பண்ணுது. இதை பற்றி நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் அதிகமாக பேசியிருப்பேன். வேணால் அந்த வீடியோ பதிவு கூட வீடியோட எண்டில் தரேன், பார்த்துக்கோங்க. உங்களோட கார்டியன் ஏஞ்சல் இந்த வித்தின் 2 டேஸ், அதாவது 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கான நியாயமான விஷயம் என்ன நடக்கணுமோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட வரும். நீங்கள் என்ன அவர்கிட்ட எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அது நடத்தி கொடுக்கப்படும். ஏன்னா இன்ட்யூஷன் அந்த 48 ஹவர்ஸ் சொல்லி எனக்கு மைண்டில் அந்த இன்ட்யூஷன் வந்ததே அவங்களால தான். அதனால் ரீடிங் ஃபஸ்ட்டு அந்த இதுக்கு கொடுக்குறேன் நான். இன்னொரு டாபிக் வந்து நான் நெக்ஸ்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஓகே? ஸோ எல்லாம் நடக்கிறது நன்மைக்கே. அவங்க என்ன மைண்டில் இன்ட்யூஷன் சொல்கிறாங்களோ அதுதான் நான் பண்ணுறேன். ஒரு சிலருக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் எப்போ கைகூடும் அப்படின்லாம் ஒரு இது இருக்குது. அப்படின்னா இதுக்கான முயற்சிகள்லாம் சில பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ரொம்ப இருக்குது, ஸ்லோவாக இருக்குது ப்ராசஸிங். ரொம்ப அந்தளவு எனக்கு என்னோடய லவர்கிட்டையோ இல்லைனா என்னோடய கணவன்கிட்டையோ மனைவிக்கிட்டையோ அப்படி அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நான் எஃபெக்ட் எல்லாம் போடுறேன், மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணுறேன், முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன், சாமுவேல் ஏஞ்சல்கிட்ட, மைக்கேல் ஏஞ்சல்கிட்ட ப்ரே பண்ணுறேன், நான் காளியம்மன் வழிபாடெலாம் பண்ணுறேன். இது ஒரு சிலர் காளியம்மன் வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லான காட்ஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன பாடு காணும். ஆமாவா இல்லையா? ஆமாண்ணா, கமெண்ட்டில் பதிவிடுங்க. 1 இயராக செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க. 1 இயருக்கு மேலே கூட ஒரு சிலர் இருக்கும். பட் இன்னும் வந்து இதுக்கான அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்போனா கார்மிக் சுச்சுவேஷன் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கார்மிக் சுச்சுவேஷனில் யாரும் வந்து எதுவும் பண்ணிட முடியாது. நீங்கள் என்ன தான் ஊந்து பிறண்டு சாமிக்கிட்ட போய் இது பண்ணாலும் உங்களோட வைப்ரேஷனை மாற்றணுன்னா நீங்கள் ஹையர் வைப்ரேஷனாக மாறணும். சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் இந்த நாளும் கோலும் ஒன்றும் செய்யாது. அவங்க இஷ்டம்தான். தெரியுதா? நார்மல் வைப்ரேஷனில் பிறந்து நீங்கள் இந்த இவ்வளோ கஷ்டம் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த இதுவெல்லாம் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி தான் வரணும். ஆனால் கரெக்டான ஒரு கைடன்ஸ்க்கு ஒரு குருமார்களோட அந்த தீட்சையெல்லாம் கிடச்சிதுன்னா, இப்போ காஞ்சி மகா பெரியவர் இருக்கார், அப்புறம் வந்து பாபாஜி இருக்கார். பாபாஜியோட அந்த அருள்லாம் கிடச்சி அவங்க ஒரு இனிஷியேஷன் அவங்கக்கிட்ட வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பெரிய பெரிய குருமார்களோட ஆசீர்வாதம், அதே மாதிரி புத்தருடையது, அது மாதிரி எங்களோட மாஸ்டர் வந்து மிகாவோஷி அவரோட அந்த ஹீலிங், அந்த ரேக்கி ஹீலிங்லாம் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் டிவைன் பவர், நீங்கள் சித்தர் ஞானிகள். ஓகேவா? அதாவது உங்களோட கிரேட் வந்து நீங்கள் 3D டைமென்ஷனில் இருந்துகிட்ருக்கீங்க. மனிதர்கள் நார்மல் வைப்ரேஷன். ஓகேவா? 4th டைமென்ஷனில் கன்வெர்ட் ஆவீங்க. ஓகே? இது தனி ஸ்பிரிச்சுவல் கிளாஸு. அதை இதில் சொன்னேன்னா அப்புறம் நீங்கள் கொஞ்சம் இதுவாகிடுவீங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து இதில் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட இருக்கீங்க, ஆனால் கார்மிக்கில் மாட்டின்னு இருக்கீங்க. ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது உங்களுக்கு. அதுக்கு உங்களை தயார் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப அந்த நெகட்டிவிட்டியை நினச்சிட்ருக்கீங்க. ஒரு சிலர் இந்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறீங்க. ஏதோ ஒரு லேர்னிங் பர்பஸ் பண்ண போகிறீங்க. அது வந்து லேர்னிங்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப்கான முடிவாக கூட இருக்கலாம். ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லி கூட நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக முடிவெடுத்து மூவ் ஆன் ஆகலாம். பட் நீங்கள் முடிவெடுக்கிறதில்
முடிவெடுக்கிறது கான்ஷியஸ் மைண்டில் எடுத்தாலும் சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு வேலை செய்யும். கான்ஷியஸ் ரெக்கார்டு அதிகமாக வேலை செய்யுமா, சப்கான்ஷியஸ் அதிகமாக வேலை செய்யுமானா சப்கான்ஷியஸ் தான் அதிகமாக வேலை செய்யும். இதை பற்றி நான் புரிதல் எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய பேசியிருப்பேன். அந்த வீடியோ பதிவு வேணால் போடுறேன், வீடியோட எண்டில் பார்த்துக்கோங்க. இதுக்கான ரெமிடி தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரெமிடியும் நான் வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன், ரெமிடி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி. ஒரு சிலருக்கு இந்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு லைஃப்பை நம்ம அமைச்சிக்கணும். அதாவது நீங்கள் சிங்கிளாக தான் இருக்கீங்க, பிலோ 25 30க்குள்ளே தான் இருப்பீங்க. நீங்களாம் 25க்குள்ளே இருக்கலாம், இல்லை 30க்குள்ளே இருப்பீங்க. ஒரு விஷயம் டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலாம். அது வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சருக்கு ஒரு ரொம்ப எப்படின்னா அந்த முடிவுகள் வந்து உங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை நல்லா பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரலாம் நீங்கள் எடுக்க போகிற இந்த முயற்சி. ஓகேவா? ஸோ ஏதாவது ஆனால் நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னல பிலோ 30ல் இருக்கீங்கன்னு, அவங்க நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க, எல்லா விதத்துலேயும் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்திருக்கும் உங்களுக்கு. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் எல்லாம் வந்து நல்லா சிறப்பாக வருது ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு ஒவ்வொன்றா உட்காந்து ட்ரை பண்ண போது நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ஆமாவா இல்லையா? ஓகே. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் இருக்குப்பா. உங்களோட ஆரா சக்கராவை பவர் பண்ணிக்கோங்க. ரீகன்சிலேஷன் வந்தாலும் அவர்கிட்ட அந்த ஆழ்மன பதிவுகள் இருந்தால், இன்கேஸ் அந்த ஃபீல் இருந்ததுன்னா கண்டிப்பாக திருப்பி ஃபெயிலியர் பார்க்குற மாதிரி இருக்கும் சுச்சுவேஷன். அதையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப சிறப்பாக வாழ்ந்து காமிக்கணும்னு நினைக்கிற பர்சன் உங்களில் சில பேர் இருக்கீங்க. அதுக்கான முயற்சிகள் நீங்கள் செஞ்சு ரொம்ப ஓஞ்சு போயிட்டீங்க. இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆழ்மன பதிவுகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பாஸ்ட் பர்சன் உங்களுக்கு நிறைய வழிகள் கொடுத்துருக்காங்க. இப்போது பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து ஃபீமேல் எனர்ஜி அபவ் 35ல் இருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு லக்ஸரியஸ் லைஃப்பில் இருப்பீங்க. ஓகேவா? சிங்கிளாக தான் இருக்கீங்க. உங்களில் ஒரு சிலர் வந்து ஒரு மெயில் எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? அது இப்போ கொஞ்ச நாளாக உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ஒரு வாய்க்கால் வரப்பு தகராறுலாம் இருந்துச்சுன்னா அவர் கொஞ்சம் அதெல்லாம் இது பண்ணாமல் மைண்ட் பண்ணாமல் உங்கள்கிட்ட வந்து பேசலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். எமோஷ்னல் இதெல்லாம் இருந்ததுன்னா பிளாக்கேஜஸ் இருந்தால் கிளியர் ஆகலாம். நீங்களும் வந்து பழச பேசாதீங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் ஏதோ நடக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏதோ நடக்க போகுதுங்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி மெயில் ஏதாவது பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபீல்டில் இருப்பாங்க, நல்ல வெல் செட்டில்டு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் இல்லைனா கால்ஸ் இல்லைனா டைரெக்டாக பார்க்குறது, ப்ரப்போஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுது. பட் அதனால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க அவங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி நியூ செகண்ட் லைஃபு அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா, இந்த மாதிரி நல்ல குவாலிட்டிஸோடு வராங்க அப்படின்னா, நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்களோ இல்லையா சாமிங்களா, தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களோட ஆழ்மன ரெக்கார்டு இருக்கான்னு பார்த்துட்டு உங்களோட ஆரா ஸ்கேன் உங்களுக்கு எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட எண்டில் ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் நம்ம ஆரா கிளாஸ்னால் என்ன, ஆரா கிளாஸ் எதுக்கெலாம் இருக்குது, ஆரானா என்ன, அது வந்து எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது அதெல்லாம் அப்படிங்கலாம் கொடுத்துருக்கேன். டீட்டெயில் பார்த்துக்கோங்க. உங்களோட ஆரா சக்ரா இம்பேலன்ஸில் இருந்தாலும் சரி, ஆழ்மன பதிவுகள் இருந்தாலும் இந்த நியூவாக வர பர்சனை பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அவங்களும் உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணோம், அவங்களும் மைனஸ் ஆகிட்டோம். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டா, ஒரு சிலர் வந்து மேரேஜ் ஆகி போனவுடனே அந்த வீட்டில் நல்லதெல்லாம் நடக்கும். டக்குன்னு வேலை கிடைக்கும், அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலை கிடைக்கும், இல்லைனா அவங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி சடனாக வரும், இல்லைனா லாட்ரி அடிக்கலாம். நடந்திருக்கு. இதை நான் சின்ன வயசுலேயே நிறைய நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் நடக்கும். அது அவங்களோட வைப்ரேஷன். அதே மாதிரி ஒரு சிலர் போன உடனே எல்லாம் ஸ்வாஹா,
அதுக்காக அவங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள் அவங்களுக்கு தெரியல, தப்பு கிடையாது. அதனால் அவங்க வந்து ரொம்ப குற்றம் பண்ணவங்க அப்படி கிடையாது. பட் சொல்கிறேன், அது மாதிரி அவங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு அவங்க ப்ரீவியஸாக அவங்களோட கார்மிக் சுச்சுவேஷன் எல்லாமே அந்த மாதிரி என்ன பண்ணுன்னா, போன உடனே அந்த ஸ்பாட்டில் எல்லாத்தையும் காலி பண்ணி விட்ரும். உடனே அந்த பொண்ணை போட்டு எல்லோரும் திட்ட வேண்டியது. இப்போ வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட எனர்ஜி வந்து நல்ல பாசிட்டிவாக இருந்ததுன்னா, அந்த பொண்ணோட அந்த நெகட்டிவிட்டியோட அவங்க அந்த ஹஸ்பண்டோட பாசிட்டிவ் தன்மை வந்து அதிகமாக இருந்ததுன்னா, அந்த பொண்ணோட அந்த நெகட்டிவிட்டி அழுத்தாது. 2 பேருமே மைனஸில் இருக்கும்போது 2 பேரும் ஸ்வாக் ஆகிடும். இதுக்கு மேலே யாராலையும் இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லைஃப் ஏன்னா இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களை சுற்றி நடந்திருக்கலாம். ஓகேவா? யாருக்காவது உங்களோட ரிலேட்டிவ்க்கோ இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ஏதோ ஒன்று இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதுக்கு காரணம் இதுதான். அந்த பொண்ணு மேலேயோ அந்த பையன் மேலேயோ தப்பு கிடையாது, அவங்களுக்கு தெரியல. நம்ம ஒரு விஷயத்தை சிந்திச்சிக்கிட்டே இந்த நெகட்டிவான விஷயங்களை ஓட்ட ஒன்று நீங்கள் இந்த பிறவியை எடுத்ததே வந்து ப்ரீவியஸ் ரெக்கார்ட் மூலமாக தான் வரீங்க. அந்த ரெக்கார்டை வந்து என்ன சொல்கிறது, இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடந்து ஆகணுன்ற அந்த தலைவிதி எழுத்தப்பட்டு தான் நீங்கள் வரீங்க. அதை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னா, நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களும் நல்ல சிந்தனைகளும் தெய்வ பக்தியும் மட்டுமே உங்களை கொண்டு வந்து அந்த அந்த வீரியத்தை கம்மி பண்ணி நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சிக்கிற ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் தெரிஞ்சே நான் போய் ஒரு 10 பேரை வந்து ஸ்வாகா பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கே நிறைய பேருக்கு நான் வந்து அன்னதானம் பண்ணுறேன், நிறைய பேருக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்ணிட்டு வந்துடுறேன், இங்கே வந்து நான் அன்னதானம் பண்ணுறேன். இப்படியெல்லாம் செஞ்சிங்கன்னா அதை யூனிவர்ஸ் ஏற்றுக்காது. தெரியாமல் செய்கிற தவறுக்கு தான் இந்த மாதிரி விஷயம். தெரிஞ்சே பண்ணன்னு வச்சுக்கோ, 100% இந்த பிறவியில் நீ எத்தனை பிறவி வேணால் பிறக்கலாம். இந்த பிறவியில் மனித பிறவி ஏதோ ஒரு நல்லது செஞ்சுருக்குற, அதனால தான் மனித பிறவி கொடுத்துருக்குறாரு. அடுத்த பிறவியெல்லாம் போனேன்னா சொல்ல முடியாது. அந்த மாதிரி பிறவியெல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு யுகத்தில் உனக்கு வந்து திரும்ப மனித பிறவி கிடைச்சா, திரும்ப உன்னோட தவறை திருத்திக்கிறதுக்கு இறைவன் உனக்கு வந்து ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா அப்போ தெரியும். ஓகேவா? அது வரைக்கும் இந்த லைஃப்பை இப்படித்தான் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு இவ்வளோ கிளியராக புரிதலாக ஈஸியாக ஒரு வாழ்வியல் தத்துவத்தையே நான் வந்து ஒரு 5 மினிட்ஸில் பேசிட்டேன். உங்களை நீங்கள் எப்படி வச்சுக்கணும், தெரிஞ்சே பண்ணுற தப்புக்கு மன்னிப்பும் கிடையாது, பிராயச்சித்தமும் கிடையாது. ஏன்னா நீ தெரியும், உனக்கு தெரிஞ்சே பண்ணுற, தெரியாமல் பண்ணுற தப்புக்கு தான் வந்து இறைவன் மன்னிப்பு கொடுப்பாரு. நீ பிராயச்சித்தம் பண்ணுறது அது பலிதமாகும். நான் சொன்ன மாதிரி இங்கே உன்னை சுற்றி இருக்கிறவங்க யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீ போய் பிளாக் மேஜிக் பண்ணிவிட்டு வந்துட்டு, நான் போய்ட்டு சாய்பாபா கோயிலில் ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன், அண்ணாமலையாருக்கு போய்ட்டு அங்கே அன்னதானம் பண்ணுறேன், அண்ணாமலையார் உனக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுப்பார். அது ஜீசஸாக இருந்தாலும் சரி, பாவ மன்னிப்பு கொடுக்குற தேவன் கூட பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொன்னார். அப்போனா பாவம் பண்ணுறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? மரணம் உறுதி. அது கூட நல்ல சாவெலாம் வராது. ஓகேவா? ஸோ பி கேர்ஃபுல். உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும், இந்த ஆழ்மன பதிவுகள், ஏன்னா இந்த நல்ல ஒரு வரன் வருது உங்களுக்கு. பார்க்குறது மெயில் எனர்ஜி பார்க்குறீங்க, ஒரு ஃபீமேல் எனர்ஜி செம்மையாக நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க, ரொம்ப வெல் செட்டில்டான பர்சன் அவங்க. திருமண பாக்கியம் இருக்குது 48 ஹவர்ஸில். சூப்பராக. ஸோ நல்ல விஷயம் வருது. நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு யாராவது சைன் ப்ரப்போசல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களுக்கு சரியான பேர். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட ஆழ்மன பதிவுகள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இருந்துன்னா நீங்கள் வந்து அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் பண்ணணுங்கிறத வீடியோட எண்டில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. சரியா? அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து அடுத்த கட்டம் மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களோட ஆழ்மன பதிவுகள் அதே மாதிரி அவங்களோட ஆழ்மன பதிவுகள் உங்களை பாதிக்காத அளவுக்கு ஸ்டெப் எடுத்துகிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களோட ஆரா சக்கராவும் இம்பேலன்ஸில் இருக்குது, அதனால் சொல்கிறேன். இம்பேலன்ஸில் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கோட்டை விட்டுறாதீங்க, அதுக்காக தான் சொல்ல வந்தேன். அதனால தான் இவ்வளோ பெரிய அந்த கர்மாவை பற்றி பேசினேன். ஓகேவா? சோல் பற்றியும் கர்மா பற்றியும்லாம் இறைவன் எனக்கு ஒரு நாலேஜ் கொடுத்துருக்குறாரு. அந்த நாலேஜ் வச்சு தான் உங்களுக்கு இந்த கைடன்ஸ் என்னால் கொடுக்க முடியுது. ஓகேவா?
யாரெல்லாம் புத்திசாலி பிள்ளைங்களோ கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஒரு சிலர் 35 40க்கு மேலே இருக்கீங்க, இன்னும் இந்த ஸ்பிரிச்சுவல் பண்ணுறீங்க, ஹீலிங் பண்ணுறீங்க, வாட் எவர் தெரியுதோ எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் லேகிங்கில் மாட்டின்னு இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் வணங்குற அந்த முருகரோட அந்த முருகர், மைக்கேல் ஏஞ்சல் இவங்களோட பிளஸ்ஸிங்ஸில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா, உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு நல்ல அன்பான லைஃப் பார்ட்னர் வரலாம். ஓகே, ஒரு சிலருக்கு வந்து 48 ஹவர்ஸில் செலிப்ரேஷன்ஸ், பர்த்டே பார்ட்டி இல்லைனா என்கேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி மேரேஜ் செரிமனி ஏதாவது நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையலாம். அதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஹாப்பியாக உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம், அந்த சின்ன சின்ன அந்த கெட் டுகெதர்லாம் போய் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு மெயில் எனர்ஜி தான் உங்கள் ஃபீமேல் நீங்கள் ஃபீமேல்னால் மெயில் எனர்ஜி சொல்கிறேன் நான். உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவரை ரொம்ப நம்பி நீங்கள் ஏமாந்துருக்கீங்க. அந்த பர்சன் வந்து ரொம்ப மன இறுக்கமும் கொடுத்துருக்குறாரு. அவருக்காக ஏதோ ஃபைனான்ஸ் கூட ரொம்ப லாஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு ஃபைனான்ஸ் ரீதியாகவும் அடிபட்டு ரொம்ப ஒரு டைட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க. மன இறுக்கம் அதிகமாக இருக்குது. அந்த பர்சன் வந்து அவ்வளோ ஒர்த்தே கிடையாது. அவர் பார்க்கத்தான் மெச்சூரிட்டி அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்ட்லி, நான் உன்னை டேக் கேர் பண்ணிவிடுவேன், அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன், உனக்காக நான் வந்து ஹிமாலயத்தை கையில் தூக்குவேன், நான் போய் சஞ்சீவி மலையை வந்து தூக்கின்னு வந்து உன் கையில் கொடுத்துட்றேன் அப்படின்லாம் டைலாக் கொடுப்பார். அவர் டைலாக் பேசும்போது உங்களுக்கு ரொம்ப ப்ரீவியஸில் சொல்கிறேன், அப்படியே உலகமே நம்ம கையில் வந்துட்ட மாதிரி ஒரு சந்தோஷம், ஆனந்தம்லாம் பட்டிருப்பீங்க. ஆனால் அவரோட ரியாலிட்டி தெரியும் போது மனசு தாங்காது. ரொம்ப அந்த அழுத்தம், அந்த மாதிரிலாம் ஒருத்தர் மேலே நீங்கள் வந்து அலாதியான ஒரு பிரியம் வச்சு அது அவன் ஃபேக்குன்னு தெரிஞ்சு வைக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களெல்லாம் என்ன சொல்கிறது. கண்டிப்பாக ஹீலிங் தேவை. இப்போ நான் சொன்ன மாதிரி யாருக்கும் ஒரு சுச்சுவேஷன் போயின்னு இருக்கு. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. உங்கள் பர்சன் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பார். இல்லைனா மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம். ஆமாம், நான் கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே யாருக்கோ ஒருத்தருக்கு நியூ ப்ரப்போசல் வருது. நீங்கள் அடிக்கடி அந்த ஏஞ்சல் நம்பர் அடிக்க பார்ப்பீங்க, ஒயிட் ஃபெதர் பார்ப்பீங்க. ஓகேவா, உங்களுக்கு நிறைய சைன் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் லக்னம் அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசியில் லக்னம். நீங்கள் 444 ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். 444, 555 நம்பர்லாம் அடிக்கடி பார்ப்பீங்க. ஒரு சிலர் 1111 இந்த நம்பர், 111 நம்பர்லாம் வந்து நியூ பிகினிங்ஸ்க்கான நம்பர். ரொம்ப நல்லா இருக்குது. 48 ஹவர்ஸில் உங்களுக்கு ஏதாவது சைன் தெரிஞ்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். லேகிங் இருந்தால் என்னோடய வீடியோட பதிவு பாருங்கள், பழைய ப்ரீவியஸ் வீடியோ. அதுக்கு காரணம் என்ன அந்த லேகிங்க்குன்னு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோட எண்ட்லேயும் நான் வந்து அதுக்கான ரெமெடி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, நியூ டைரக்ஷன் மூவ் பண்ணுறீங்க ஒரு சிலர், இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். அவ்வளோதான்ப்பா. வந்துட்டு குருமார்களோட ஃபாலோஅப்ஸை கேட்கணுமா, இதுக்கு மேலே ரீடிங் இல்லை. ஓகே, போதும். ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் ஒரு சிலர் சாய் பக்தராக கூட இருக்கலாம், முருகர் டிவோட்டிஸ், மைக்கேல் ஏஞ்சல் இந்த மாதிரி பவர்ஃபுல் காடெலாம் ப்ரே பண்ணுறீங்க. அவங்களோட வழிகாட்டுதல் தான் இது, அவங்களோட கைடன்ஸ். ஓகே, எனக்கு இன்ட்யூஷனில் திடீர்னு எனக்கு என்ன தோணுதோ எனக்குள்ளே இருந்து நான் வந்து ஃபுல்லாகவே சரண்டர், அது என்ன போடணும்னு சொல்லிட்டு அவங்களே எனக்கு இன்ட்யூஷன் சொல்லிடுவாங்க. ஸோ இன்றைக்கி இது கைடன்ஸ் போடு, இது பண்ணு அப்படின்னு. ஓகே, அதே பண்ணிவிடும் கரெக்டாக. அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் காடும். கடைசியாக அவர் வந்து சொல்கிறார், இது வந்து அவங்களோட வழிகாட்டுதல், அவங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, சரி. இந்த ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இது வந்து லவ் ஆரக்கிள் கார்டு. யூ டிசர்வ் லவ், யூ ஆர் லவ்வபிள். நீங்கள் தகுதியானவர்கள் தான். ஒரு சிலருக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் இருந்திருக்கலாம், நம்ம வந்து சரியில்லையோ, நம்மளோட அப்ரோச்சிங் சரியில்லை, நமக்கு அந்த தகுதி இல்லை, நம்ம அதுக்கு லாய்க்கு இல்லை, நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கோ, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு, லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில் அந்த பந்தம் சரியில்லாமல் போகிறதுக்கு எனக்கு அந்த தலைவிதியோ அப்படியெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு வந்து அதுக்கான எல்லா இதுவுமே இருக்குது, குவாலிட்டிஸ் இருக்குது. நீ அன்பானவள் தான், நீங்கள் அன்பானவன் தான்.
உங்களை ஹர்ட் பண்ணிட்டு யாராவது போயிருந்தால் அவங்களுக்கு தான் உங்களோட அருமை தெரியல, அவங்க தான் மிஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் உங்களோட நல்ல குவாலிட்டிஸை வளர்த்துக்கோங்க. உங்களுக்குள்ளே ஏதாவது லேகிங் இருந்தால் அதை எப்படி கிளியர் பண்ணணும், அதுக்கான ரெமெடி என்னங்கிறத நான் வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. சாமிவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். அதே மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் அடிக்கடி பார்க்குறீங்க, அந்த ஏஞ்சல் நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. இப்போ வந்து நம்ம pile 3 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்லுவார் பார்க்கலாம். pile 3 சூஸ் பண்ணவங்களுக்கு 48 ஹவர்ஸில் என்ன ஒரு குட் விஷஸ் கிடைக்க போகுது, லவ் பாண்டிங் எப்படி இருக்குது, உங்கள் பர்சன் மனசில் என்ன இருக்குது, இந்த ரீடிங் பார்க்குறவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க, இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் உங்களோட ஜாப் கேரியர்லாம் நல்லா இருக்கீங்க, பட் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப வீக்காக இருக்கீங்களேப்பா. மோஸ்ட் ஆஃப் இந்த pile 3 சூஸ் பண்ணவங்க ஃபீமேல் எனர்ஜி அபவ் 35-40 அந்த மாதிரி இருக்கீங்க. எஸ், கன்ஃபார்ம். நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் எல்லோரும் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க, நீங்கள் அச்சீவ்மெண்ட்லாம் ரொம்ப தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. நிறைய பாஸ்ட் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து ஃபீமேல் எனர்ஜி, இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், ஃபீமேல் எனர்ஜி வந்து உங்களோட பர்சன் உங்களை லாக் பண்ணுறாங்க. அது நீங்கள் மேரேஜ் ஆயிருந்தனா உங்களை கணவனாக இருக்கலாம், இல்லைனா இப்போ நீங்கள் லவ்வராக இருக்கீங்கன்னா உங்களோட மெயில் எனர்ஜி உங்களை லாக் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி தான் காரணம். அவர் உங்ககிட்ட அந்த மாதிரி கன்னிங்காக இருக்கிறதுக்கு. ஓகேவா? எஸ், ஓகே. கார்டு எடுக்கும்போது வந்துச்சு, தெரிஞ்சிச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது மெயில் எனர்ஜினா, நான் சொன்ன விஷயங்கள் உங்களோட ஃபீமேல் இதில் வந்து ஒரு லேகிங் இருக்குது. இதுக்கு காரணம் அது உங்கள் மனைவியாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட லவராக இருக்கலாம். அந்த கேர்ள் ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு மதர் கேரக்டரில் இருக்கவங்க தான் காரணம். அவங்கள லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்துருக்காங்க கடவுள் உங்களுக்கு, ஆனால் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அதெல்லாம். அப்படியா? சப்கான்ஷியஸ் ஃபெயிலியர் ரெக்கார்டு வச்சுருக்கீங்க. உங்களுக்கு கார்டியன் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, சாமுவேல் ஏஞ்சல் உனக்கு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது, ஆனால் நீ வந்து இப்போது ஆஸ்லேஷனில் இருக்க, மைண்டு வந்து ஸ்டெபிலிட்டி இல்லை. ஓகேவா? இந்த லேக்லேருந்து நீ வெளில வரணும். நீங்கள் வந்து முருகரை வந்து அதிகமாக ப்ரே பண்ணலாம், இல்லைனா மைக்கேல் ஏஞ்சல் இல்லை கருப்பசாமி அந்த மாதிரி பவர்ஃபுல் காடை தான் ப்ரே பண்ணுறீங்க. அவங்களோட கைடன்ஸ் இது சாமுவேல் ஏஞ்சல் மூலமாக, இந்த கைடன்ஸ் மூலமாக உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. உங்களோட இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து நீங்கள் வெளியே வாங்க. உங்களுக்கான ஒரு இந்த அன்பேலன்சிங்கான சுச்சுவேஷனை சரி பண்ணுங்கள். உங்களுக்கான பிரைட்டான ஃப்யூச்சர் பாதை தெரிகிறது. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் இதை பார்க்குறவங்க மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. அப்புறம் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னம். ஒரு சிலர் கன்னி, ரிஷபம், மகரம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருக்கலாம். இந்த 9 ராசிக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது கைஸ். இப்போ ஒரு சிலர் வந்து நீங்கள் ஒரு ஃபீமேல் எனர்ஜிக்கிட்ட லேக் ஆகிட்ருக்கீங்க. அது உங்கள் லவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். சொன்னல அவங்க வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் இருக்காங்க. அந்த பர்சனும் அந்த ராசி அல்லது லக்னத்தில் தான் இருப்பாங்க, அந்த மெயில் எனர்ஜி கூட. நீங்கள் வந்து இந்த ஆஸ்லேஷன் மைண்டு உங்களுக்கு ஒரு தெளிவில்லாததுனால ஒரு என்னென்னா நிறையா உங்களுக்கு வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் மேரேஜ்க்கான அந்த ப்ரப்போசலும் கூட ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல இதெல்லாம் வருது, வரன்லாம் வருது. பட் நீங்கள் அதெல்லாம் கவனிக்கவே மாட்டுறீங்க. உங்களுக்கான இந்த லேக்லேருந்து வெளில வாங்க.
சீக்கிரம் இந்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே இறைவனோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. அவர் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறேன் அப்படின்றார். கீயை வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டார். டிசிஷன் மேக்கிங் யூ ஹாவ் டு டேக். சில பேருக்கு ரீகன்சிலேஷனுக்கு வாய்ப்பு உள்ளது. கால் பண்ணலாம். அந்த பர்சன் வந்து உங்களுக்கு கால் பண்ணலாம். உங்களோட மேலோ இல்லைனா ஃபீமேலோ உங்களுக்கு கால் பண்ணலாம். பண்ணாங்கன்னா அதாவது 2 பேருக்குமே ஆழ்மன பதிவுகள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஆழ்மன பதிவுகள் சொல்கிறாங்களே, புது நியூ வியூவர்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய பேசியிருப்பேன் இதை பற்றி. அதனால் வீடியோட எண்டில் நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஆரச்சக்கரா இம்பேலன்ஸாக இருந்தாலும் ஆழ்மன பதிவுகள் இருந்தாலும் ரீகன்சிலேஷன் ஆனாலும் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஃபெயிலியர் வரும். அதனால தான் சொல்கிறேன். ரெகுலர் வியூவருக்கு தெரியும். இதுக்கு ரெமிடியும் சொல்கிறேன். ஓகேவா? வீடியோட எண்டுக்கு அந்த எஸ் ஆர் நோ கொஸ்டின் முடிஞ்ச உடனே நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. டிசிஷன் மேக்கிங் உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. ரீகன்சிலேஷன் ஆக போது. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் ரீஜாயின் பண்ணலாம். அதர்வைஸ் யூ கேன் டேக் நியூ டைரக்ஷன். ஓகே. சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே இருக்கிறாங்கப்பா. நீங்கள் வந்து ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி, இது போன கார்ட்லேயும் எனக்கு போன பைல் 2லேயும் வந்தாங்க இவங்க. இந்த சிங்கிளாக இருக்காங்க அவங்க. ஆனால் ஒரே இதில் தான் இருந்தால் கூட நீங்கள் வந்து தனித்து இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ஒரே வீட்டில் இருப்பீங்க, ஆனால் வந்து வாய்க்கா வரப்பு தகராறு, இந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இவங்களால் ரொம்ப மனம் வந்து இதுவாகி நியூ ப்ரப்போசலுக்கு காத்துட்ருக்க மாதிரி தெரியுது கைஸ். எஸ் ஆமாம், கன்ஃபார்ம் நியூ ப்ரப்போசல். அவங்க உங்களை விட ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரி, 6 இயர்ஸ் அந்த மாதிரி பிலோவாக இருக்கலாம். எஸ் ஆமாம், அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சோல்மேட் கனெக்ஷனாக தெரியுது. அவங்க உங்களை ரொம்ப ஹார்ட்லி நல்லா இது பண்ணுவாங்க, ஹீல் பண்ணுவாங்க. வித்தின் 48 ஹவர்ஸில் அவங்கக்கிட்டேருந்து மேபி கம்யூனிகேஷன் இருக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக வந்ததுனாலும் எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு லேகிங் ஏதாவது இருக்குது அப்படின்னா அப்போது வந்து கண்டிப்பாக ஆழ்மன பதிவுகள் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நீங்கள் கான்ஷியஸில் கேட்குற விஷயங்களை விட சப்கான்ஷியஸில் போட்டு வச்சுருக்க அந்த விதைகள் வெளிச்சமாக வளர்ந்துருச்சு. அதனால் ஒரு சிலருக்கு நடக்குது, ஒரு சிலருக்கு நடக்க மாட்டேங்குது. ஒரு சிலருக்கு நடக்குதுன்னா அவங்களோட வைப்ரேஷன், அவங்க வந்து சப்கான்ஷியஸ் ரெகார்டு அந்த அளவுக்கு இருக்காது. அவங்களுக்கான கர்மா பேஸ்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா வெவ்வேறு வைப்ரேஷன் இல்லையா? ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அந்த பிளஸ்ஸிங்ஸ் அவங்க ஈர்க்க முடியும். உங்களுக்கு என்ன பிளாக்கேஜஸ் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மல் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன கார்மிக்காக பிறந்தீங்களோ அதை தான் அனுபவிக்கணும்னு தலைவிதி. நீங்கள் உங்கள் ஆறா சக்கராவை வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க, பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி பவர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு குருமார்களுடைய இனிஷியேஷன் கிடைக்குதுன்னா நீங்கள் வந்து உங்களோட லோயர் வைப்ரேஷன் மனித பிறவியிலேருந்து நெக்ஸ்ட் லெவல், ஓகேவா, சித்தர்கள் மாதிரி அந்த வைப்ரேஷன் போனால் தான் அந்த இது வந்து எடுக்க முடியும். அந்த ஆழ்மன பதிவு ரெக்கார்டில் ஒருத்தர் கை வைக்கிறாங்க, உங்களோட ஆறா சக்கராவை ஹீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க குருஸ்தானத்தில் இருப்பாங்க. அவங்க சித்தர்கள் சொல்லலாம், ஹீலர்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஹீலர்ஸ் யாராவது தெரிஞ்சால் போய் அதெல்லாம் சரி பண்ணுங்கள். இன்கேஸ் தெரியலையா, டிவைன் பாத் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோட எண்டில் அதை பற்றின அந்த பதிவுகள்லாம் நிறைய ப்ரீவியஸ் பதிவுகளை பேசியிருப்பேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆரா கிளாஸ் பற்றியும், அதில் அந்த உங்களோட ஆழ்மன பதிவுகள் வந்து ஆரா செக்ஷனில் பார்த்து சரி பண்ணிட முடியும். நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா அதுலேயும் நான் பார்த்து சொல்லிடுவேன், சரியா? இன்கேஸ் ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. கால் பண்ணிங்கன்னா எடுக்க மாட்டேன், ஃபீல் பண்ணாதீங்க. பிகாஸ் ஆஃப் என்னோடய டைமிங் அந்த மாதிரி. நீங்கள் வந்து மெசேஜ் கொடுத்தீங்கன்னா என்னால் வந்து ஃப்ரீ ஆகிட்டு நான் பார்ப்பேன், உங்களுக்கு ஃபீட்பேக் பண்ணுவேன், சரிங்களா? உங்களுக்கு அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை நான் வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு சிலர் வந்து நியூ டைரக்ஷன் எடுக்க போகிறீங்க 48 ஹவர்ஸில். ஒரு சிலருக்கு கம்யூனிகேஷன் இருக்குது, ரீகன்சிலேஷன் ஏதோ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சில பேர் வந்து வாய்க்கா வரப்பு தகராறு முத்தி போகுது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உறவுகள்கிட்ட. இந்த மாதிரி முக்கியமான உறவுகள்கிட்ட அவங்க வம்பு சண்டைக்கு வந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் அமைதியாக போங்க, ஓகேவா? ஒரு சிலர் மோஸ்ட் ஆஃப் பைல் 3 சூஸ் பண்ணவங்களும் பிரேக்கில் இருக்கீங்க. இந்த பிரேக்கு கூட காரணம் என்னென்னா, இப்போ தான் கொஞ்சம் சொல்லின்னு இந்த ஆழ்மன பதிவுகள் உங்களோட ஆறா சக்கரா லோயராக இருந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அந்த கார்மிக் சுச்சுவேஷனில் அகப்பட்டுட்டு இருப்பீங்க. இதுக்கு காரணம் நீங்கள் போட்டு வச்ச விதை தான். இது ஒரு சிலருக்கு அந்த விதை தான். அது வந்து அடிக்கடி நீங்கள் ஃபெயிலியர் பார்க்குறது, ஒரு
ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு 6 மாதம் அவங்ககிட்ட பழகிறது, இல்லை 1 வருஷம் பழகிறது, அவங்கள பற்றி பேட் இம்ப்ரெஷன் வந்தோடனே டபால்னு அவங்கள விட்டுறது, இல்லை அவங்கள பற்றி யாராவது தப்பாக பேசினோடனே அவங்கள விட்டுறது. ஸோ திரும்ப ஒரு நியூவாக ஒருத்தரை பார்க்குறது, திரும்ப அவங்களோட கொஞ்சம் ஒரு 3 மாதம் நல்லா உங்களுக்கு ரொம்ப செட் ஆன மாதிரி இருப்பாங்க. திரும்ப பார்த்திங்கன்னா அந்த பாஸ்ட்டில் பார்த்தீங்களா அதே குவாலிட்டிஸ் அவங்கக்கிட்ட வர மாதிரி இருக்கும், இல்லை அதை விட மோசமாக கூட அவங்க ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடடா இதுக்கு அதுவே மேலே அப்படின்ற மாதிரி, இதுக்கு அதுவே மேலே, அது கூட வாழ்ந்துட்டுருக்கலாம் போல இது, இது வந்து அதை விட பெரிய பூதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு தோணும். அதுக்கு காரணம் எல்லாம் நீங்கள் போட்டு வைக்கிற இந்த ஆழ்மன பதிவு ரெக்கார்டு, உங்களோட ஆறாச்சக்கரா இம்பேலன்ஸ், உங்கள் கார்மிக், இவ்வளோ விஷயம் இருக்குது. இத்தனை விஷயம் நான் வந்து சரி பண்ணி உங்களுக்கு ஒரு அற்புதமான என்ன சொல்கிறதுன்னா பிரபஞ்ச பேராற்றலை உங்களுக்கு வந்து உங்களோட டிவைன் எனர்ஜியாக உங்களுக்கு ஒரு இது கொடுத்து, ஒரு இனிஷியேஷன் கொடுத்து, ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் ஒன்று கொடுக்குறேன். அதை கற்றுண்டிங்கன்னா இந்த மாதிரி கார்மிக் சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, இந்த லோயர் எனர்ஜி பீப்புள் பண்ணக்கூடிய அந்த நெகட்டிவிட்டிஸ், பிளாக் மேஜிக், அது எல்லாம் எதுவுமே உங்களை பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு லெசன்லாம் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். அதில் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் என்னென்ன கிளாஸஸ் வருது, என்னென்னலாம் அதில் வந்து சப்ஜெக்ட் வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். இதில் வந்து பைல் 3க்கு வந்து இந்த ஆரக்கல் கார்டில் என்ன சொல்கிறாரு சாமுவேல் ஏஞ்சல் பார்க்கலாம். இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ், ஓப்பன் யுவர் ஹார்ட் டு கிவ் அண்ட் ரிசீவ் த ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப் ஆல். நான் இப்போ இந்த ஒரு கார்டு வழியாக இது இப்படி தான் நான் இவ்வளோ நேரம் இத்தனை கார்டு எடுத்து போட்டு பார்த்தேன். கடைசி இந்த லாஸ்ட் கார்டை வச்சு இந்த கார்டில் எல்லாமே முடிச்சிட்டாரு. நீங்கள் முதல்ல ஓப்பனாக இருங்க, அன்பை கரெக்டாக கொடுங்க, திரும்ப அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன மாதிரி வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ, ஆழ்மன பதிவுகள் போட்டு வச்சுருக்கீங்கள, இந்த பாஸ்ட் ரெக்கார்டில் 1-2 ஃபெயிலியர், ஒரு இப்போ தானே சொன்னேன் 6 மாதம் 1 வருஷம்னு டைம் பாஸ் அந்த மாதிரி பண்ணுறது, அது வந்து உங்களுக்கு செட் ஆகலைன்னு சொல்லி அதுலேருந்து விலகிடுறீங்க. விலகினாலும் சில விஷயங்கள் மாறாது, அது ஆழ்மன பதிவாக போகும். மோஸ்ட் ஆஃப் இந்த பிரேக், இப்போ கூட நீங்கள் பிரேக்கில் தான் இருக்கீங்க. ஓப்பன் யுவர் ஹார்ட் டு கிவ் அண்ட் ரிசீவ் த ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப் ஆல். பாருங்கள், ஒரே வார்த்தையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. நீ கரெக்டாக உனக்கான அந்த விஷயங்களை உண்மையான அன்பை காட்டு, உனக்கு வந்து அது மாதிரி ஒரு நல்ல ஹையஸ்ட் எனர்ஜி உனக்கு எல்லா விதத்திலும் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் உனக்கு கிடைக்கும். நீ ஒரு இடத்துல, அதுக்கு தான் சொல்கிறேன் நான், நீங்கள் ஸ்ட்ரக் ஆகிறது, நான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் தானே ஸ்ட்ரக் ஆனேன், ஆனால் எனக்கு வந்து என்னோடய ஜாப் கேரியரில் அடி வாங்குது, என்னோடய ஃபேமிலியில் எனக்கு சரியான சப்போர்ட் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சப்போர்ட் இல்லை, என்னோடய பிஸ்னஸில் அடி வாங்குது, ஹெல்த்து போகுது, ஒழுங்காக சாப்பிட முடியல, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அது வந்து டேமேஜ் பண்ணும். பட் நீங்கள் வந்து உண்மையான அன்பு கொடுக்க அந்த அன்பு உங்களுக்கு ரிட்டனாக பல இடத்துல பல விதத்திலும் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்கள் வேலையை ஒழுங்காக பார்ப்பீங்க, ஸோ சக்ஸஸ் பார்ப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களை பற்றியும் அவங்க உங்ககிட்ட என்ன நினைக்கிறாங்க, என்ன பேச விரும்புகிறாங்க, எல்லாத்தையும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அழகாக இந்த ஒரு கார்டில் எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க பாரு. இதுக்கு என்ன தெரியுமா, இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். அன்பை அதாவது நேசிக்க, உண்மையான அன்பாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். உண்மையை கொடுங்க. அது வந்து இந்த ஒரு சிலர் வந்து கன்னிங் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது, ஃபேக்காக நடிக்கிறாங்க, ஃபேக்காக பழகிறது. ஹார்ட்லி உள்ளேருந்து வரணும் அன்பு. இது என்ன இந்த ஹெட்டிங்கே கொடுத்துட்டாங்க பாரு. நீ எதுன்னா உண்மையான அன்பு, உண்மையான அன்பாக இரு. இட் இஸ் சேஃப் ஃபார் லவ் டு யூ டு லவ். நீயும் உண்மையாக இரு, நீ உண்மையான அன்பை காட்டு, உனக்கு உண்மையான அன்பு திரும்பி வரும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. ஓப்பன் யுவர் ஹார்ட் இஸ் கிவ் அண்ட் ரிசீவ் த ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப் ஆல். இதுக்கு மேலே என்ன சொல்லுவாங்கப்பா, எக்ஸாம்பிள் சொல்லி எனக்கு தான் ரொம்ப வாயெல்லாம் வலிக்குது.
சரி, புரிஞ்சுதுண்ணா. சரி, சும்மா அப்படியே டார்கெட் பார்த்துட்டு அப்படியே என்டர்டைன்மெண்ட்டுக்காக வர்றவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற விஷயம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன உண்மையை டார்கெட் எப்படி வந்து போட்டு அப்படியே பளிச்சுன்னு உடச்சி அந்த இந்த இடத்துல ஸ்ட்ரக்கு, இந்த இடத்துல இப்படி கார்டு, அந்த ஒரு கார்டுலேயே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்காக கொடுத்துட்டாங்க, லவ், பியூர் லவ் கொடு கிடைக்கும். போதுமா? தமிழ் அதுக்கு அதான் அர்த்தம். அப்படி தான் சொல்லணும். உண்மையான அன்பை கொடு, அது திரும்ப கிடைக்கும். மேடம் நான் ஒரு சிலர் நான் உண்மையாக தான் மேடம் லவ் பண்ணாலும் அவங்க தான் மேடம் என்னை இது பண்ணிட்டாங்க. அப்போ பர்சனல் ரீடிங் வாங்க, சொல்கிறேன் உங்கள் கதை என்னன்ட்டு. நீங்கள் உண்மையிலே என்கிட்ட வந்து மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மற்ற டாரூட்டில் வந்து ரிலேஷன்ஷிப்காக ரீடிங்லாம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ரீடிங்கில் நான் எடுக்கவும் மாட்டேன். அது டிவைன் எனக்கு அந்த மாதிரிலாம் என்னை அலோவும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வந்தாலும் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். அதனால் பியூர் லவ், உண்மையாக நேசித்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலான்னு டிவைன் கிட்ட எனக்கு வந்து உத்தரவு வந்தால் மட்டும்தான் உங்களோட கார்டை எடுப்பேன் நான். இல்லைனா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன். திஸ் இஸ் மை சேலஞ்ச். என் சேனலில் வந்து நான் கொடுக்குற மெசேஜ் வந்து எப்படின்னா எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகணும். எல்லோரும் வந்து அவங்களோட விஷயங்கள்லேருந்து சரியான பாதை அவங்களுக்கு தெரியல, அவங்கள ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சால் அதை திருத்திக்குவாங்கள்ல, அதுக்காக தான் நான் கொடுக்குறேனே தவிர, நீ தெரிஞ்சே தப்பு பண்ணு. அதான் சொன்னேனே, கூட இருக்கிறவங்கள நல்லா இருக்கக்கூடாதுன்னு போய் பிளாக் மேஜிக்காக பண்ணிட்டு வந்துட்டு சாய்பாபா கோயிலில் போய் 10 பேருக்கு நான் அன்னதானம் பண்ணுறேன், வள்ளலார் கோவிலுக்கு ஒரு 2000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்றேன். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா வள்ளலாரும் மதிக்க மாட்டார், வள்ளலாரெலாம் அதை ஏற்றுக்க மாட்டார். அந்த மாதிரி தப்புகள் தான். இப்போ இது கூட வந்து இப்போ ஒரு 2 பேர் வந்து லவர்ஸாக இருக்காங்க, தேர்ட் பார்ட்டி ஒர்க் பண்ணுறாங்க. அந்த லவர்ஸ் அவங்கக்கிட்டேருந்து என்கிட்ட வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்குறது. தேர்ட் பார்ட்டியாக அப்போ யார் இருக்கா? இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா டிவைன் உங்களுக்கு இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இப்படியே தான் சுற்றின்னு இருக்கணும். ஒவ்வொரு டார்கெட்டாக போங்க. ஒவ்வொருத்தரும் எத்தனையோ ரீடிங் கொடுக்குறாங்க, போயிட்டு டைம் பாஸ் அங்கெல்லாம் போய் பணம் செலவழிச்சிட்டே போங்க. காலம் ஃபுல்லாக அப்படி தான் போகும். நம்மளோட சேனலுக்கு வரீங்களா? உங்களுக்கு ரெமிடியும் இருக்குது, சொல்யூஷனும் இருக்குது. ஏன் இந்த ஸ்ட்ரகிள் தெரிஞ்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா இருங்க. இன்றைக்கி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா பிஆர் போடுறதுக்கு நீ வந்து ஃபேமிலியாக தான் நான் பிஆர் தரேன். பிஆர், வாட் இஸ் பிஆர்? அதெல்லாம் என்கிட்ட இப்போ அது ஒரு தனி டாப்பிக்காக போகும். நீங்கள் வந்து ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க, அமெரிக்கா, ஜெர்மன், கனடா, வாட் எவர் கண்ட்ரி, அங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் சிங்கிளாக வந்தீங்கன்னா அவங்கள வந்து சேர்க்க மாட்டான், அவங்க வந்து இதெல்லாம் கொடுக்க மாட்டான் ஜாப்க்கு. நீங்கள் பிஆர் போடுறீங்களா, பிஆர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலியோட ஷிஃப்டிங் வரீங்களா? ஏன்னா ஃபேமிலி பாண்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் வந்து நேர்த்தியாக இருப்பான், ஒழுங்காக இருப்பாங்க. அவங்களால அந்த சொசைட்டிக்கு எந்த தொல்லையும் இருக்காது. அங்கெல்லாம் வந்து எப்படி வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு அவங்க கல்ச்சரை ஃபஸ்ட்டுருந்தே வளர்த்து விட்டாங்க. இப்போ அது கன்று, எல்லார் கையிலையும் கன்று இருக்கும். அங்கெல்லாம் எவன் வேணாலும் டக்குன்னு எடுத்து டப்புன்னு சுட்டுட்டு போயிட்டே இருப்பான், கேட்க முடியாது. நம்ம கண்ட்ரியில் தான் என்ன தப்பு பண்ணாலும் இறங்கி ஜாலியாக என்ன சொல்கிறது, அருவா வச்சு கேக் வெட்டுவாங்க. அது வந்து அது வேறு யூடியூப்பில் போடுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறது நம்ம கண்ட்ரியில் மட்டும்தான். ஸோ இன்றைக்கி நம்ம கண்ட்ரி கல்ச்சர் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒன்றும் ஜென்ரேஷன் மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு ஒரு பியூர் லவ் கிடைக்கணும், ஒரு உண்மையான அன்பு கிடைக்கணுன்னா நீ உண்மையாக இரு. அதிலே சொல்லிட்டார் இந்த கார்டில், இதுதான். நீ உண்மையாக உன்னோட லவ்வை கொடு, உனக்கு உண்மையான அந்த எனர்ஜி ஹையஸ்ட்டாக கிடைக்கும்ட்டார் எல்லா இடத்துக்கும். இதுதான் சேஃபு. அவர் அந்த வார்த்தையை கொடுக்குறாங்க பாருங்கள், இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். நீ இது வரைக்கும் இந்த கார்டு பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி அதை வந்து செய்யலை, அதை செய்ய தவறி இருக்கீங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, இந்த ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்க இதிலேருந்து நீங்கள் வந்து உங்களை அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா சேஃப். உங்களுக்கு எது சேஃப்? இது சேஃப் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வாழ்கிறது சேஃப் கிடையாது. இன்றைக்கி வேணால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எங்கே இருக்கீங்க, ரொம்ப ஒரு
நான் இதே மாதிரி வாழ்ந்துருவேன் கடைசி வரைக்கும் நினைப்பீங்க. சொசைட்டி மதிக்காது உங்களை. ஃபஸ்ட்டு உங்களை சுற்றி இருக்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மதிக்க மாட்டாங்க. அபோவ் 35க்கு 30 வயசுக்கு மேலே நீ வந்து மேரேஜ் ஆகாமல் சுற்றிட்டு இருந்தாங்க ஒரு பொண்ணோ ஒரு பையனுக்கோ மேரேஜ் ஆகலைனாலே வேறு விதமாக பேசுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரகிள் எல்லாம் மாட்டிக்கிட்டு 1 லைஃப் 2 லைஃப் 3 லைஃப் 4 லைஃப்க்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கூட இருக்க பேரண்ட்ஸே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தப்பு இவங்க மேலே தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்களை தான் கார்னர் பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்து ஆஸ் அ ஃப்ளவர் தெரபிஸ்ட் என்னோடய சைக்காட்டிஸ்ட்டாக இருக்கேன். எல்லாம் எனக்கு தெரியும். இத்தனை கேஸ் நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். இங்கே டாரூட்டுக்கு நான் வந்தப்பவும் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தில் இதுதான் எனக்கு வருது. அதனால தான் பொழைச்சிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு தான் அவர் இதை சொல்கிறாரே தவிர உங்களை குற்றவாளியாக்கி உங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்குறதுக்கெலாம் கிடையாது. உங்களுக்கு உண்மையாக உங்களோட இந்த விஷயங்களை உங்களோட அந்த ஹேபிட்டை வந்து குட் ஹேபிட்டாக மாற்றிக்கிட்டா சேஃப். திஸ் இஸ் ஃபார் சேஃப் யூ டு லவ். உண்மையான விஷயத்துக்கு கண்டிப்பாக உண்மைத்தன்மை கண்டிப்பாக வெளிப்படும். சரியா? இவ்வளோ நாள் நீங்கள் ஏதோ கஷ்டப்பட்டீங்கன்னா அது ஒரு மேபி கார்மிக்காக இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் வாங்க. ஓகே, சரி. நம்ம இப்போ வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் பார்க்கலாம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா சாமுவேல் ஏஞ்சல் கேட்டால் கேட்டுக்கோங்க. மைண்டில் நிறுத்திக்கோங்க. கேள்வி என்னவோ அதுக்கான ஆன்சர் கொடுப்பாரு. Pile 1, Pile 2. Pile 1க்கு ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். Pile 2க்கு ரெட் கலர் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. Pile 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் உங்களோட கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குறாரு? ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாரு. உங்கள் கேள்வி எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா, இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ரிலேஷன்ஷிப்பில் லாக் ஆகிருக்கீங்க. உங்களை யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி, அது அதாவது ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கணும். ஒன்று உங்கள் ஃபேமிலியில் முக்கியமான நபர், இன்கேஸ் கணவன் மனைவி அந்த மாதிரி, இல்லைனா அம்மா அப்பா இல்லை மாமியார் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா? இல்லைனா ஒரு சிலருக்கு உங்கள் லவராக இருக்கலாம். அவங்களால ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த லேகிங் எப்போ சரியாகும்? இந்த உறவுலேருந்து எனக்கு ரிலீஃப் இருக்கா? ஏதோ சம்திங் அந்த லாக்கை பற்றி தான் நீங்கள் வந்து இப்போது ஒரு புரிதல் இல்லாத சுச்சுவேஷனில் மாட்டின்னு இருக்கீங்க. அதுக்காக வேண்டி தான் ஏதோ கேட்டிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து மிதுனம், மேஷம், சிம்மம், தனுஷ், கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ ரெட் கலர் ஹீலிங் பிரமிட், இதுக்கும் ஸ்ட்ராங்கான நோ. இந்த பைல் சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி கேட்டிருக்கீங்களா? இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், இல்லைனா ரீகன்சிலேஷன், சம்திங் ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக. ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஃபெயிலியரில் தான் இருக்கீங்க. நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அந்த விஷயத்தை பற்றி மேபி இருக்கலாம். இது ஏன் இப்படி நடந்தது, இல்லைனா இது கிடைக்குமா? ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ஃபெயிலியரான விஷயங்களில் ஏதோ அது ஒரு சிலருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரா மாதிரி இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு செட் ஆகுமாங்கிற மாதிரி ஒரு கேள்வி கூட இருக்கலாம் மேபி. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரி, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்ட்டு சொல்லுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். 44455 நம்பருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த நம்பர்லாம் அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்க. ஏஞ்சல்ஸும் சரி யூனிவர்ஸும் சரி உங்களுக்கு வந்து குற்றவாளியெல்லாம் உங்களை இது பண்ணல. உங்களுக்கு ஒரு சரியான புரிதல், நீ போகிற பாதை கரெக்டாக இல்லையா, நீ கொஞ்சம் வந்து உன்னை இப்படி மாற்றிக்கிட்டா உனக்கு சேஃபு, உனக்கு நல்லதுங்கிறது கைட் தான் பண்ணுறாங்க. விருப்பம் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பார்த்தோம் சொல்லி ஜாலியாக இருந்துட்டு போங்க. யாரையும் இங்கே ஃபோர்ஸ் பண்ணல. விருப்பம் இருந்தால் உங்களுக்கு ரெமெடி வேணும்னா கூட சொல்கிறேன். ரெமெடி என்ன தெரியுமா? இந்த விஷயங்கள் எல்லாமே எப்போ எனக்கு வந்து சரியாகும், எனக்குன்னு ஒரு சரியான லைஃப் வேணும், நான் வந்து சொசைட்டியில் நல்லபடியாக வாழணும். இந்த சுச்சுவேஷன் ஒரு சிலர் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக கூட இருக்கலாம்.
இல்லைனா வந்து உங்களோட எக்ஸ்பர்சன் கிட்டேருந்து பிரிஞ்சு நீங்கள் நியூ டைரக்ஷன் எடுக்கிறதுக்காக கூட இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் இருக்கீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் அடுத்த ஒரு லைஃப்க்கு போகும்போது அது உங்களை பாதிக்காமல் இருக்கணும்னா, திரும்ப அந்த பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் திரும்ப ரிப்பீட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட விருப்பமாக இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட கார்மிக் கர்மாவை யாராலும் லோயர் வைப்ரேஷனில் இருக்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சரி பண்ண முடியாது. அதை சரி பண்ணுறாங்கன்னா ஒன்று சித்தர்களாக இருக்கணும், ஞானிகளாக இருக்கணும். இவங்களால் மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷனை கொடுக்க முடியும். அதுலேருந்து உங்களை லேகிங்லேருந்து எடுக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? ரெண்டாவது, நடக்கிறது வந்து கார்மிக்காக இருந்தாலும் நீங்கள் உங்களோட முயற்சியை இந்த மாதிரி அந்த சித்தர்களோட அருள் கிடைச்சிதுன்னா உங்கள் தலையெழுத்தை மாற்றிக்கலாம். ரேக்கி ஹீலர்ஸ் எல்லாருமே சித்தர்கள் தான். இங்கே சித்தர்கள் சொல்கிறாங்க, அங்கே ஹீலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி ஹீலிங் தெரிஞ்சவங்க யாராவது உங்களுக்கு செய்கிறாங்கன்னா போய் பண்ணிக்கோங்க. தெரியலனா டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு. ரெண்டாவது, உங்களோட ஆழ்மன பதிவுகளும் வேலை செய்யும். ஃபஸ்ட்டு சொன்னேன் கார்மிக்னு. ரெண்டாவது உங்களோட ஆழ்மன பதிவுகள். இப்போது ஒரு விஷயத்தை வந்து திருப்பி 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 நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த விஷயம் வந்து நல்ல விஷயமா இருந்தால் மனசு வந்து கான்ஷியஸில் அப்படியே ஏற்றுக்கும். அந்த விஷயம் வந்து சரியில்லாத விஷயம், அது வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா, மனசுக்கு பிடிக்கலைன்னா அது ஏற்றுக்காது. அவங்க எப்படி அப்படி பண்ணலாம்? நான் எவ்வளோ வந்து அவங்கள நம்பினேன், நான் அவங்களுக்கு உண்மையாக இருந்தேன், ஆனால் அவள் அப்படி பண்ணிட்டாங்க, இவ இப்படி பண்ணிட்டா. ஸோ தட் அது அந்த மனசு ஏற்றுக்காது. ஏற்றுக்காத விஷயம் எல்லாமே ரெக்கார்ட் ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எப்போ பார் சதா சர்வ காலமும் இறைவனை நினைக்கணும்னா நீங்கள் சதா சர்வ காலமும் அந்த நெகட்டிவ் பர்சனையே பற்றி ஓட்டுறது. அப்போது அவங்க என்ன ஆகும் தெரியுமா? இன்னொரு லாஜிக் சொல்கிறேன். உங்கள் எனர்ஜி ஃபுல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுப்பீங்க, உங்கள் எண்ணங்கள் மூலமாகவே கொடுத்துருவீங்க. அவங்க நெகட்டிவான பீப்புளாக இருந்தாலும் அவங்க ஏற்கனவே நெகட்டிவான பீப்புள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. போனாங்கன்னா படுத்து நல்லா தூங்கிடுவாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக இருப்பாங்க. யாரை வேணாலும் ஹர்ட் பண்ணுவாங்க, யாரை வேணாலும் ஏமாற்றுவாங்க. ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் அது. அவங்களாம் வந்து ஒரு டாக்ஸிக் என்ன சொல்கிறது, ஒரு அரகன்ட் பீப்புள் மாதிரி. அவங்க பார்க்குறதுக்கு மாடர்ன் உலகத்தில் மாடர்னாக இருப்பாங்க. ராட்சசர்கள்லாம் வந்து அந்த காலத்தில் ராட்சச உருவத்தில் இருப்பாங்க. அதனால் நார்மல் இதில் இருக்கிறவங்களுக்கு இவன் ராட்சசன் அப்படிங்கிறது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப சாஃப்டான, ரொம்ப அன்பான பர்சனாக அப்படியே அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி பேசுவாங்க அவங்களாம். அது ஒரு சில லேடிஸும் இருக்காங்க, ஜென்ஸும் இருக்காங்க. ஓகேவா? அதனால் நான் ஒருத்தர் மட்டும் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு அரகண்ட்டான பீப்புள் ரொம்ப அதிகமாகிட்டாங்க இப்போ. ஸோ அந்த அந்த வைப்ரேஷன்லேருந்து உங்களை நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். இதில் போய் மறுபடியும் மாட்டக்கூடாது நீங்கள். அப்போ உங்களோட ஆழ்மன பதிவு ரெக்கார்டுனா என்ன, அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கிளியர் பண்ணி நீங்கள் அடுத்த லைஃப்க்கு போகும்போது அது எதுவும் உங்களை வந்து பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸாக வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ரெமெடி. இந்த ரெமெடியை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் புரிதல் வருன்றதுக்காகத்தான் சொல்கிறேன். சரியா? ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து அதோடய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸில் என்னென்ன கிளாஸஸ் வருது அப்படின்ட்டு, அதில் என்னென்ன செக்ஷன் நான் அந்த டாபிக் கவர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட ஆறா சக்ராவை வந்து இது பண்ணும். அதுக்கு எல்லாத்துமே வந்து ஆறா கிளாஸ்ன்னு தனி செக்ஷன் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய டாபிக். ஆனால் ஒரு கிளாஸ் தான். அந்த கிளாஸ்க்குள்ளே நிறைய டாபிக் கவர் பண்ணுவேன். அதோட டீட்டெயில் வந்து இந்த வீடியோட எண்டில் ஒரு ஸ்க்ரீன் வரும், அதில் போய் பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு சர்வீஸ் தேவைப்பட்டால் கூட எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து மாங்கல்ய தோஷம் இருக்கா, திருமணம் தள்ளி போகுதுன்னா மேபி அதெல்லாம் இருக்கலாம். இல்லை ராகுக்கு எது தோஷம், அந்த இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அப்ராட் ஜாபு, அப்ராடில் செட்டில் ஆகிற மாதிரி வாட் எவர் இட். அப்புறம் நீங்கள் இருக்கிற இடத்துல ஏதாவது தொடர் ஃபெயிலியர் வந்தால் உங்களோட வீட்டோட ஜியோபதி ஸ்ட்ரெஸ் பிரச்சனைனால கூட வரலாம். இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அந்த பிரச்சனை இருந்தால் கூட அவங்க பிஸ்னஸ் அடி வாங்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து லேகிங்கில் இருக்கீங்கன்னா முடிச்சுக்கோங்க. அதுக்கு சர்வீஸ் எடுத்து பயனடைங்க. கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சாலும் 6 கிளாஸ் கற்றுக்கோங்க. சரியா? அது மாதிரி லைஃப் கோச்சிங் கிளாஸ் எதுக்குன்னா, இந்த மாதிரி முக்கியமான உங்களோட தலையெழுத்தை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேக்கி ஹீலர்ஸ் கண்டிப்பாக அவங்களால மட்டும்தான் முடியும். இல்லைனா வந்து பெரிய அந்த எப்படி சொல்கிறது, பாபாஜி மாதிரி இருக்கா பர்சனை நீங்கள் ரொம்ப அந்த என்ன சொல்கிற தோடையை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு வந்து வாசி யோகம் பண்ணணும்,
கிரியா யோகம் பண்ணணும், குண்டலினி யோகம் பண்ணணும். அந்த யோகம்லாம் பண்ணி முடிக்கிறவங்களும் 10-15 வருஷம் ஓவர் ஆகிடும். அந்த யோகம்லாம் நீங்கள் யாரும் இங்கே ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது. ஓகே, அதனால் அந்த பக்கம் போயிட்டு அதில் அவஸ்தைப்படாதீங்க. நீங்கள் நார்மல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட தலைவிதியை மாற்றுறதுக்கான அற்புதமான வாய்ப்பு லைஃப் கோச்சிங் கிளாஸ். டே டு டே லைஃப்பை நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு நான் சொல்லித்தர விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருங்க. வேறு எதுவும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. உட்காந்து ஒரு 2 hours மெடிடேஷன் பண்ணுங்கள், தேர்ட் ஐயை பாருங்கள், உங்கள் உள்நாசியை பாருங்கள், வெளிநாசியை பாருங்கள், நத்திங். எவ்வளோ எளிமையாக உங்களுக்கு வந்து டே டு டே லைஃப்பில் நிம்மதியாக. முதல்ல நீங்கள் வந்து இப்போ அந்த 3வது கார்டில் வந்தது பார்த்தியா, நீங்கள் உங்களை சேஃபாக உங்களுக்கு எது சேஃப்னா நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுங்கள், உங்களை லவ் பண்ணுங்கள், மற்றவங்கள நீங்கள் அந்த உண்மையான அந்த அன்பை வெளிப்படுத்துங்க, அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். எவ்வளோ அழகாக கார்டில் அதுதான். இதை நீங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் உங்கள் கார்மிக்காக இருந்தாலும் உங்களோட கேரக்டராக இருந்தாலும் இந்த விஷயங்களை எங்கே நீங்கள் லேக் ஆகிறீங்களோ அந்த விஷயத்த சொல்லி அதுக்கு ஒரு சரியான புரிதல் கொடுத்து உங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணி பிளாக்கேஜஸ் இருந்ததுன்னா உங்களோட ஆழ்மன பதிவு ரெக்கார்டு இருந்தாலும் சரி பண்ணலாம். இப்போ நியூ லைஃப்க்கு போகிறவங்கலாம் உங்களுக்கும் அந்த ரெக்கார்டு இருந்து அவங்களுக்கும் வரவங்களுக்கும் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா உங்களோட பாண்டிங் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, ஸ்டெபிளாக இருக்காது. என்ன இப்படி சொல்கிறாங்களே மேடம் நினைக்காதீங்க. ரியல் ஃபேக்ட் நிறைய பார்த்துன்னு இருக்கிறோம். திரும்ப திரும்ப அடி வாங்கி திரும்ப திரும்ப நீங்கள் இது பண்ணிட்டு போகிறதுக்கு இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு ஃபீலிங், அதாவது ஹார்ட்ஃபுல், இந்த என்ன சொல்கிறதுனா மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். அதுலேருந்து ஹீலாகி வெளியே வந்து திரும்ப ஒரு இதில் போனோன்னு திரும்ப எல்லாரையும் வந்து அதே கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க. எல்லார் மேலேயும் எரிச்சல், நம்பகத்தன்மை போயிடும். ஓகேவா? ஒரு சிலர் வந்து காலம் ஃபுல்லாக இப்படியே அவங்க தப்பு இவங்க தப்பு அப்படி இப்படி சொல்லிவிட்டு அப்படியே வாழ்ந்துடுவாங்க. லாஸ்ட்டில் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களாம் அவங்கள ஒரு மாதிரி ஒதுக்கி தான் விட்டுருவாங்க. நிறைய கேஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். காலம் போனதுக்கப்புறம் ஞானம் கிடைச்சா என்ன பிரயோஜனம்? காலத்தோடு பயிர் செய்யுங்க. காலத்தோடு பயிர் செய்கிற பயிர் தான் அது வந்து கடைசியாக வீடு வரும். காலம் தவறி போய் விதைச்சிட்டு வந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு, உழைப்பு வேஸ்ட்டு, அது எனர்ஜி வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. புரியுதா? ஸோ இன்றைக்கி தை மாதம் முதல் நாள், எல்லாருக்கும் வந்து தை திருநாள் வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நல்லாவே ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை கூட எல்கேஜி குழந்தைக்கு கூட ஈஸியாக புரிஞ்சிட்ருக்கும். நீங்களாம் வளர்ந்த குழந்தைங்க. ஃபஸ்ட்டு எல்கேஜிலேருந்து நீங்கள் டிகிரி படிக்கிற வரைக்கும் எத்தனையோ சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவோ அதெல்லாம் வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான, அதாவது ரோபோ மாதிரி உங்களை வந்து வழிநடத்திட்டாங்க. அதை தான் பண்ணின்னு இருக்கிறீங்க. ஆனால் நான் சொல்லித்தர எஜுகேஷன் உங்கள் லைஃபையே மாற்றும். உங்கள் லைஃப் வந்து இப்போ மட்டும் கிடையாது, உங்கள் உடல் மனம் ஆன்மா இந்த பிறவிக்கு மட்டும் கிடையாது, அடுத்த பிறவிக்கு நீங்கள் போகும்போதும் இதுக்கான ப்ளஸ்ஸை தான் கொண்டு போவீங்க. எப்படி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சதுக்கான ப்ளஸ் மைனஸுக்கான விஷயத்தை அனுபவிக்க வந்தீங்களோ இந்த ஸ்ட்ரகிளில் இப்போ இருக்கீங்க. ஆனால் அடுத்த பிறவி இருந்ததுன்னா இவ்வளோ ஸ்ட்ரகிள் உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? அங்கேயும் ஒரு குருவாக ஆஸ் அ குருவாக உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். அங்கேயும் நீங்கள் வந்து நிம்மதியாக லீட் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு என்கிட்ட கிளாஸ் கற்றுக்குன்னா அதோ இந்த 21 days கிளாஸோடு முடிஞ்சிருமா? உங்களுக்கு எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. உங்கள் ஜென்மத்துக்கும் தொடரும். புரியுதா நான் கொடுக்குற விஷயம் என்ன மாதிரி விஷயம்னு? சரி, யாருக்காவது வந்து பர்சனல் ரீடிங் வேணும், இந்த டீட்டெயிலெலாம் வந்து கிளாஸ் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. கால்ஸ் பண்ணால் நான் என்னால் எடுக்க முடியாது எல்லா நேரமும். அதனால் வந்து மேக்ஸிமம் அப்புறம் கால் எடுக்கலான்னு கஷ்டப்படாதீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு வந்து அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லுவேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ், மாஸ்டர் கிளாஸஸ் நிறைய வச்சுருக்கேன், அது கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மாஸ்டர் கிளாஸ் கற்றுக்கணுன்னாலும் கற்றுக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸு எல்லாருக்குமே மஸ்ட்டு. எல்லா லேக்லேருந்து வெளியே வர ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் அது. ஓகேவா? அதனால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் எத்தனை கோர்ஸ் படிக்க வைக்கிறீங்க, இந்த கிளாஸை கற்றுக் கொடுத்துருங்க. அதுதான் அவங்கள வந்து நாளைக்கு வந்து அற்புதமாக வாழ வைக்கும். நீங்களும் கற்றுக்கோங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கும் அதை வந்து அந்த சான்ஸை கொடுங்க.
நீங்கள் எல்கேஜிக்கு 50,000 ரூபாய் கட்டுறது பெருசு கிடையாது. இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ்க்கு நீங்கள் சேர்த்து விட்டு அவங்களோட லைஃப்பை சரி பண்ணுறீங்க, அதுதான் பெஸ்ட்டு. உங்கள் பசங்க வந்து காலேஜ் படிக்கலாம், இல்லை ஸ்கூலில் 10th +2. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதோட அற்புதம். ஏன்னா நான் இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குதுப்பா, பொக்கிஷம்ப்பா அதெல்லாம் உங்களுக்கு. இப்போது உங்கள் வீட்டில் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க, இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு எழுதுகிறாங்க, தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகுது, இல்லை படிக்கிற பசங்க ரொம்ப டல்லாக இருக்காங்க, சொல்கிற பேச்சை கேட்க மாட்றாங்க, இது மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களோட தேர்ட் ஐ சக்கராவை ஆக்டிவேட் பண்ணும். அது மட்டும் இல்லை, ஃப்ளவர் தெரப்பியும் கொடுப்பேன். இதை ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்தேன்னா அந்த பிள்ளைங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பிரைட்டாக வருவாங்க. எவ்வளோ அற்புதமான விஷயம்லாம் இருக்குது தெரியுமா நம்மக்கிட்ட. பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி யாருக்காவது தேவைப்படுதுனாலும் சொல்லுங்கள், சரியா? ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.